திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது திராவிட மாடு ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திராவிட மாடு ஆட்சியிலே நீங்கள் செய்த சாதனை என்ன என்று பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 55 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள். ஏதேனும் சிலவற்றை குறைந்தபட்சம் 10% வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றினார்களா என்று சொன்னால் இல்லை என்ற பொருள்தான் முதல்வரையும். ஏனென்று சொன்னால் 2024 2022 ஜூன் 16 புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்கவை என்ற இடத்தில் மலத்தை கலந்து குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலந்தார்களே, அதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? உங்களின் மலத்தினுடைய நாற்றம் எதுவரை வீசுகிறது என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஆறுகிறது. உங்களின் நாட்டத்தை அறியாது வேறறுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் தொடங்கிவிட்டது. அந்த கூட்டத்தினை முன்னோட்டப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியிலே 67 நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த போது அந்த உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியளித்தீர்களே. தமிழகத்திலே படிக்கின்ற மாணவர்களின் கல்வி நலனுக்காக நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? உங்களுடைய சாதனைகள் என்று சொன்னால் வெற்று புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சியைத்தான் நீங்கள் சாதனைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நிலவரத்திலே நீங்கள் விளம்பரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றீர்கள். கடலூர் மாவட்டத்திலே தேவா ஜீவா என்ற மாணவர்களை அழைத்து ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஷூட்டிங் எதற்காக என்று சொன்னால் விராட்டுகுளத்திலே 12ஆம் வகுப்பு மாணவி கற்பழித்து கொலை செய்த அந்த நிகழ்வை மாற்றி அமைப்பதற்காக, மறுமாற்றம் செய்வதற்காக நீங்கள் தேவாவையும் ஜீவாவையும் அழைத்து ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தேவாவையும் ஜீவாவையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நன்றாக படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறீர்களா? நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கள் நட்டும்தான் தெரியும் என்று சொன்னீர்களே. 5 ஆண்டுகள் முடிந்தும் உங்களுடைய ரகசியங்கள் எதை நோக்கி பயணிக்கிறது? நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் எதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால்